கார்டு டோக்கனைசேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா tokenization to catalyze India's rapidly growing digital payment landscape. So maximum இப்போ payments வந்து டிஜிட்டலா தான் நடந்துட்டு இருக்கு. கன்சியூமர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 41% மக்கள் வந்து எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் தான் ஆப்ட் பண்றாங்க. கேஷ் கொடுக்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 26% தான் கேஷ் கொடுக்கறவங்களே இருக்காங்க. சோ அதுலயும் வந்து அதிகமா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எந்த துறையில வந்து பண்ண முடியாது, இ-காமர்ஸ் பர்ச்சேஸ்ல தான் Flipkart, Amazon இங்கெல்லாம் ஆர்டரிங்ல தான் மேக்ஸிமம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து நடக்குது. சோ அது எவ்வளவு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க 2024 குள்ளாடி 84% grow ஆகி $111 billion அளவுக்கு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கான growth வந்து இருக்க போகுது அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. பட் ஆனா இது எல்லாமே நடந்துட்டே இருக்கு. எகன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இயர் ஆன் இயர் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னா 5 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். 33% இயர் ஆன் இயர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் உடைய growth வந்து இருக்குது அப்படிங்கறதும் டேட்டா வந்து சொல்றாங்க. பட் இந்த டேட்டா எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. பட் ஆனா இவ்வளவும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நடக்குதுன்னா டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து Flipkart, Amazonல எல்லாம் பர்ச்சேஸ் பண்றது நம்மளுடைய கார்டு டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்றோம். சோ டேட்டா தெஃப்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சோ அதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்காக RBI கொண்டு வந்ததுதான் கார்டு ஆன் ஃபைல் டோக்கனைசேஷன் சிஸ்டம். சோ இந்த முறையை வந்து கொண்டு வராங்க. ஆக்சுவலா எப்போ கொண்டு வராங்கன்னா December 31, 2021ல கொண்டு வந்திருக்காங்கப்பா. அதுக்கு அடுத்து ஆக்சுவலா பிஃபோர் December 31, 2021 நீங்க வந்து பாருங்க, நம்ம இப்போ வந்து Flipkartல வந்து பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்றோம், நம்மளோட கார்டு டீடைல்ஸ் அங்க வந்து சேவ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனி வந்து வாங்கிடுவாங்க. கார்டு டீடைல்ஸ் சேவ்ட் ஆன் மெர்ச்சன்ட் பிளான் பேமெண்ட் கேட்வேஸ். பட் ஆனா ஆஃப்டர் December 31க்கு அப்புறம் நம்ம கார்டு டீடைல்ஸ் எதுவுமே நம்ம வந்து கொடுக்க போறது இல்ல. கார்டு டீடைல்ஸ் cannot be saved by the merchant. நம்ம கார்டு டீடைல்ஸே கொடுக்க மாட்டோம். ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு டீடைலே கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலா என்ன சார் பண்ண போறோம் பாப்போம். பிஃபோர் December 31க்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து மேக்ஸிமம் கார்டு டீடைல் கொடுப்போம், சிவிவி, ஓடிபி இது மூலமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பேமெண்ட் வந்து பண்ணுவோம். ஆனா December 31க்கு அப்புறம் இனிமேல் கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலா என்ன கொடுப்போம்னா டோக்கன் நம்பர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். Flipkartல ஒரு நம்ம பொருள் வந்து ஆர்டர் பண்றோம்னா நம்ம கார்டு டீடைல்ஸ் கொடுக்காம நம்ம டோக்கன் நம்பர் இதெல்லாம் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? December 31க்கு முன்னாடி பாருங்க சேம் டீடைல்ஸ் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். சோ இதே மாதிரி Flipkart, Amazon எந்த கம்பெனில நம்ம வந்து வாங்கலாம், ஷாப்ஸியோ, மீஷோவோ எந்த ஆப்ல நம்ம வந்து வாங்கினாலும் நம்ம கார்டு டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனா இதுக்கு அடுத்து எந்த பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணாலும் நீங்க வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு டோக்கன்ஸ் வந்து இருக்குமா சார்? இப்போ இவ்வளவு வித்தியாசம் வந்து சொல்லியிருக்கீங்களே, கார்டுக்கு பதிலா என்ன செய்ய போறாங்க? December 31க்கு முன்னாடி கார்டோட டீடைல்ஸ் கொடுக்க போறோம், December 31க்கு அப்புறம் ஒரு டோக்கனோட டீடைல்ஸ் வந்து கொடுக்க போறோம். அப்ப எப்படினாலும் ஒரு டீடைல் வந்து ஷேர் ஆகாதானே செய்யுது. பட் அங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா நீங்க பாருங்க, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு, ஓகேவா? ஒரு கார்டு வந்து இருக்கு. இது மூலமா நீங்க வந்து என்ன பண்றீங்க, Flipkartல வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 டோக்கன் பெர் வாலெட். இப்போ Flipkartல நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றீங்க. சப்போஸ் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆப்ல இருந்து நீங்க வந்து ஒரு வாலெட்லயே நீங்க வந்து என்ன பண்ணிக்கீங்க, ஸ்டோர் பண்ணிருக்கீங்க காசு. கார்டு இல்லாம நீங்க ஒரு வாலெட்லயே காசு வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபோன்பே வாலெட்டோ கூகுள் பே வாலெட்லயே காசு வந்து வச்சிருக்கீங்க. ஓகேவா? இந்த வாலெட்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா காசு வந்து அனுப்புறீங்க. காசு அனுப்பும்போது 1 டோக்கன் பெர் வாலெட். அதாவது கூகுள் பே இருக்கு, போன் பே இருக்கு. இங்க நான் வாலெட்ல காசு வச்சிருக்கேன், இது எனக்கு காசு தான், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நான் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அமேசான்லயும் நான் வந்து என்ன பண்றேன், வாலெட்ல காசு வச்சிருக்கேன். அப்போ ஒவ்வொரு கூகுள் பேனா இதுக்கு ஒரு டோக்கன் நம்பர், இந்த வாலெட்ல நான் வந்து காசு வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு டோக்கன் நம்பர் இருக்கு, டோக்கன் 1. அதே மாதிரி போன் பேல நான் வந்து வாலெட்ல காசு வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு டோக்கன் நம்பர், செப்பரேட் டோக்கன் நம்பர் வந்து இருக்கும். சப்போஸ் நான் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றதுக்கு கார்டு யூஸ் பண்ணாம வாலெட்ல இருந்தே காசு வந்து டெபிட் பண்ண வைக்கிறேன்னா அதுக்கு ஒவ்வொரு வாலெட்டுக்கும் ஒவ்வொரு டோக்கன் நம்பர் இருக்கு. கூகுள் பே வாலெட்னா ஒரு டோக்கன் நம்பர், போன் பே வாலெட்னா அதுக்கு ஒரு டோக்கன் நம்பர் இருக்கு. இனி அதுக்கு அடுத்து கார்டு வந்து யூஸ் பண்றேன். இனி ஒன்று வந்து 1 டோக்கன் பெர் டிவைஸ். இனி ஒன்று ஒரு கார்டு நான் வந்து வச்சிருக்கேன், ஓகேவா? ஒரு கிரெடிட் கார்டு வந்து வச்சிருக்கேன். என் மொபைலுக்கு ஒரு டோக்கன் தான் ஜெனரேட்டே ஆகும், ஒரு டோக்கன் பெர் டிவைஸ். அதுக்கு அடுத்து டோக்கன் 3. டோக்கன் 3 வந்தா 1 டோக்கன் பெர் மெர்ச்சன்ட். அப்ப என்ன சார், ஆக்சுவலா நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒன்னு வாலெட்ல இருந்து நீங்க வந்து பே பண்றீங்க. பே பண்ணும்போது ஒவ்வொரு வாலெட்டுக்கும் ஒவ்வொரு டோக்கன், கூகுள் பே வாலெட்ல இருந்து நீங்க வந்து காசு வந்து டெபிட் பண்ண வைக்கிறீங்கன்னா பே பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு டோக்கன் நம்பர் செப்பரேட். சரி, இப்போ வாலெட்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க, பே பண்ணியாச்சு. இல்ல கார்டு யூஸ் பண்ணியே பே பண்ணீங்கன்னு வைப்போமே. இப்போ கார்டு யூஸ் பண்ணி பே பண்றீங்க. கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணும்போது உங்க போன்ல உங்க போனுக்குன்னு ஒரு டோக்கன் நம்பர் இருக்கும், அவ்வளவுதான். அப்படின்னா இண்டிவிஜுவலா உங்க போனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் நம்பர் இருக்கும். அந்த டோக்கன் நம்பரை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்படின்னா உங்களுடைய கார்டுக்கு உங்களுடைய டிவைஸுக்கு மட்டும் தான் அந்த டோக்கன் நம்பர் செட் ஆயிருக்கும். உங்களுடைய கார்டை யூஸ் பண்ணி இன்னி ஒரு இப்போ நீங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்டோட ஏடிஎம் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து நம்ம வந்து காசு வந்து டெபிட் பண்ண வைக்கலாம், பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்.
இனி அதுக்கு அடுத்து அது பாசிபிளா இருக்காது. ஒரு டிவைஸ் என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னா அதுக்கு தனியா ஒரு டோக்கன் நம்பர் இருக்கும். அது எதுக்குன்னா அதுக்கு தனியா ஒரு கார்டு இருக்கும். அது கூட மட்டும் தான் அது லிங்க் ஆகிருக்கும். கார்டு இருக்கு. ஆனால் எந்த கார்டோட டீட்டெயிலும் என்ன ஆகுது, ஃப்ளிப்கார்ட் கம்பெனிக்கும் அமேசான் கம்பெனிக்கும் என் கார்டோடைய நம்பரு, சிவிவி, எக்ஸ்பைரி டேட் எதுவுமே வந்து சென்ட் ஆகாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஒரு டோக்கன் நம்பர் வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு டிவைஸுக்கு ஒரு டோக்கன் நம்பர் அது வரும். அதுக்கு அடுத்து அமேசானுக்கு நான் வந்து பே பண்ணேன்னா அதுக்கு தனியாக ஒரு டோக்கன் நம்பர், ஃப்ளிப்கார்ட்டுக்கு பே பண்ணா அதுக்கு தனியாக ஒரு டோக்கன் நம்பர். ஸோ ஒவ்வொரு மெர்ச்சன்ட்டுக்கும் ஃப்ளிப்கார்ட் கம்பெனினா அவங்களுக்கு ஒரு தனி டோக்கன் நம்பர், அமேசான்னா அவங்களுக்கு ஒரு தனி டோக்கன் நம்பர், அது இப்போ மீஷோனா அவங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர், இப்படி தனித்தனி டோக்கன் நம்பர் ஒவ்வொரு ஆப்புக்குமே இருக்கும். என்னன்னா சார் எனக்கு மொபைல் இருக்கு, ஆமா மொபைல் இருக்கு, எனக்கு ஒரு கார்டு இருக்கு, அதை ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து என்ன பண்ணி ஆகணும், என்னுடைய கார்டை ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபர்ஸ்ட் தடவை சார் ஃப்ளிப்கார்ட் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், டோக்கன் யூஸ் பண்ணி நான் வந்து டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மட்டும் என்ன பண்ணுன்னா அடிஷனல் அதாவது ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். So moreover it gives additional factor authentication consent option to consumers who are using their card details for the first time on e-commerce apps or websites. So உங்களுடைய கார்டு டீடைல் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி consumers will have to enter their details one time to convert them into tokens. அதாவது உங்களுடைய கார்டை நீங்க வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டை டெபிட் கார்டில் பே பண்ணிட்டு இருப்பீங்க. அதை வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும், டோக்கனுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் தடவை அந்த ஃப்ளிப்கார்ட், ஏன்னா ஒன் டோக்கன் பெர் பிளாட்ஃபார்ம், ஒன் மெர்ச்சன்ட், அதாவது ஒரு ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு டோக்கன், கரெக்டா? ஒரு ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒரு டோக்கன், என் டிவைஸுக்கு ஒரு ஃபோனுக்கு ஒரு டோக்கன், அப்போ வேலெட் இருக்குன்னா ஒரு வேலெட்டுக்கு ஒரு டோக்கன், அவ்வளவுதான். இது எல்லாம் தான் ஒவ்வொரு டோக்கனா எனக்கு வந்து இருக்கு. இந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் என்னால் என்ன செய்ய முடியும், இனிமேல் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸே பண்ண முடியும். என்னுடைய கார்டு டீடைல்ஸ் எதுவுமே ஃப்ளிப்கார்ட்டுக்கோ அமேசானுக்கோ ஷேர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆனால் இனிஷியலாக வந்து என் கார்டை நான் வந்து டோக்கனாக வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணேன்னா என் கார்டு டீடைல்ஸை நான் வந்து வில் ஹேவ் டு என்டர் தேர் டீடைல்ஸ், கன்சியூமர்ஸ் வில் ஹேவ் டு என்டர் தேர் டீடைல்ஸ். கன்சியூமர்ஸ் அவங்களோட டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் for using their card details for the first time on e-commerce. So first யூஸ் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறது என்னோட டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்து நான் டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஒரு பொருள் வந்து வாங்குறேன், ஒரு என்னுடைய கார்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும், டோக்கன் 1. ஓகேவா? டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து நான் எப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுறனோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறனோ நான் வந்து புது டோக்கன் நம்பர்லாம் என்னால் ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதுக்கடுத்து இந்த டோக்கன் நம்பரை வச்சு மட்டும் தான் என்ன செய்ய முடியும், ஃப்ளிப்கார்ட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு இந்த டோக்கன் நம்பர் வச்சு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது போக என்னுடைய ஃபோன் வந்து இருக்கு, சோனி ஃபோன். சோனிக்கு வந்து என்ன இருக்கு, ஒரு டோக்கன் நம்பர் இருக்கு, அவ்வளவுதான். அப்போ இனிமேல் என்னுடைய கார்டு டீடைல்ஸ் எதுவுமே நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், ஃப்ளிப்கார்ட்டுக்கு அமேசானுக்கு நான் ஷேர் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக டோக்கன் நம்பர்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். பட் ஆனால் டோக்கன் நம்பர்ஸ் இனிஷியலாக உங்களுக்கு ஷேர் பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறது என்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஒரு தடவை வந்து என்ட்ரி கொடுக்கணும். ஆனால் அதுக்கடுத்து நான் வந்து என்ன செய்ய தேவையில்லை, திரும்ப நான் எந்த கார்டு டீடைல்ஸ் என்ட்ரி பண்ண தேவையில்லை, டோக்கன் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த டோக்கன் நம்பர் தான் திரும்ப கொடுத்துட்டு இருக்க போறோம். ஸோ கார்டு அண்ட் ஃபைல் டோக்கனைசேஷன் replaces sensitive payment credentials such as names, expiry date, codes with unique digital tokens. ஸோ அதுவும் வந்து ஆக்சுவலாக டிஜிட்டல் டோக்கன்ஸ் சொல்றோம், அந்த டோக்கனுக்கு நம்பர் இருக்கு, ஓகேவா? பட் ஆனால் உங்களுடைய கார்டோட டீடைல்ஸ் எதுவுமே இனிமேல் ஷேர் பண்ண மாட்டீங்க. எக்ஸ்பைரி டேட், சிவிவி நம்பர், இது எதுவுமே நீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் இனிஷியலாக நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தடவை இனிஷியேட் பண்றதுக்கு உங்களுடைய கார்டு டீடைல்ஸ் மட்டும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கார்டு எந்த பேங்க்ல உள்ளது, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன, அவ்வளவுதான் கொடுக்கும். அப்பவும் நீங்க வந்து என்ன செய்ய மாட்டீங்க, உங்களுடைய எக்ஸ்பைரி டேட், அது இப்போ சிவிவி நம்பர் அதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டீங்க. இனிஷியலா நீங்க என்ட்ரி பண்ணும்போது கார்டோடைய நம்பர் மட்டும் நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க. என்னுடைய கார்டு நம்பர் இது, எனக்கு இந்த பேங்க்ல உள்ள கார்டு. ஃபைனலா வந்து என்ன ஆகும், ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே அப்படின்னா பேங்க் வந்து அத்தரைசேஷன் கொடுத்துருச்சு, ஓகே ரைட், இந்த கஸ்டமர் எங்க பேங்க்ல தான் வந்து இது வந்து அக்கௌண்ட் இருக்கு, அவங்களுக்கான கார்டு நம்பர் இதுதான் கொடுத்தோன்னே உடனே ஃப்ளிப்கார்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டோக்கன் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. உடனே ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இந்த டோக்கனை யூஸ் பண்ணி தான் எப்போ வேணாலும் உங்களுடைய போன்ல இருந்து நீங்க வந்து எப்போ வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த டோக்கன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃப்ளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பட் அப்போ உங்க டிவைஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் இருக்கு, சோனி மொபைலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் நம்பர் இருக்கு. அப்போ சார் எனக்கே சோனி போன் இருக்கு, சாம்சங் போன் இருக்கு. ஆமா, சோனி போன் இருக்கு, சாம்சங் போன் இருக்கு. சோனி போன்ல எனக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்திருக்கும். அந்த டோக்கன் நம்பர் எது கூட லிங்க் ஆயிருக்கும், இது எல்லாமே ஒரு கிரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கும், அவ்வளவுதான். அப்போ ஒரு கிரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டு எல்லாமே ஒரு போனு கூட தான் லிங்க் ஆயிருக்கும், ஒரே ஒரு மெர்ச்சன்ட் கூட தான் இது வந்து லிங்க் ஆயிருக்கும். அப்போ சார் எனக்கு இன்னொரு சாம்சங் போன் இருக்கு, அந்த சாம்சங் போன்ல நான் இதே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம்னா பண்ண முடியாது.
அதுதான் இங்க வந்து செக்கே அங்கே தான் வச்சிருக்காங்க. 1 token per device. 1 to வேலெட்ல நீங்க பே பண்ணா கூட, வேலெட்ல உங்களுக்கு காசு வச்சிருக்கீங்க கூகுள் பே ஃபோன் பேல வச்சா கூட 1 token per வேலெட். கூகுள் பே வேலெட்டுக்கு தனி டோக்கன் நம்பர், ஃபோன் பே வேலெட் தனி டோக்கன், இதெல்லாம் தனித்தனியாவே இருக்கு. அந்த டோக்கன் நம்பர் தான் நீங்க வந்து என்ன பண்ணி ஆகணும், திரும்ப திரும்ப நீங்க வந்து யூஸ் பண்ணி ஆகணும். பட் ஆனால் அந்த டோக்கன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அதோட நம்பர் வந்து அடுத்தடுத்த டிரான்சாக்ஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதுவும் சேமா இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்களுக்கு யாருக்குமே வந்து என்ன செய்யாது, உங்களுடைய கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து சேவ் பண்ண முடியாது. ஆனால் இனிஷியலாக சார் ஃபஸ்ட்டு தடவை நான் தான் என் கார்டு டீட்டெயில் என்ட்ரி பண்ணி டோக்கன் ஜென்ரேட் பண்ணுவேன். அப்பவும் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணல, உங்கள் சிவிவி நம்பரோ எக்ஸ்பைரி டேட்டோ எதுவுமே இது பண்ணல. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்கள் நேமு, உங்களுடைய டீட்டெயில்ஸு, அட்ரஸ், உங்களுடைய கார்டு நம்பர், கிரெடிட் கார்டு நம்பர் அது வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஒரு யூசிங் தேர் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். எகைன் கார்டு டீட்டெயில் கூட அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. கார்டு டீட்டெயில் கொடுத்தா கூட உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட வந்து போயிருது, அது வந்து இருக்கு. பட் ஆனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறீங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அது போக வந்து உங்கள் நேம், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஸ்விஃப்ட் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுறீங்க. யூஸ் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு ஒரு டோக்கன் தான் ஜென்ரேட் ஆகும். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கு, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும்ல, அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிருக்கும்னா அது அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏடிஎம் கார்டுக்காக அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருந்துச்சு, அதுக்கு பதிலாக ஒரு டோக்கன் வந்து வந்திருக்கும். இப்போ கிரெடிட் கார்டு வந்து இருக்கு, டெபிட் கார்டு வந்து இருக்கு, ரெண்டு கார்டுமே வச்சிருக்கீங்க, ஒரு அக்கௌண்ட் கூட ரெண்டுமே இருக்கு. அப்படின்னா மட்டும் என்ன செய்ய வேண்டியதுன்னா அந்த கார்டுடைய நம்பர் மட்டும் நம்ம என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும், கிரெடிட் கார்டு நம்பர் மட்டும். பட் வேற எந்த டீடைல்ஸ், எக்ஸ்பைரி டேட், சிவிவி எதுவுமே என்ட்ரி பண்ண மாட்டோம். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் உடனே ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஜென்ரேட் பண்ண டோக்கன் எப்போ வேணாலும் நம்மளால ஃப்ளிப்கார்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சார் அப்போ அதே இது வந்து என்னால் இப்போ அமேசான்ல வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும், இதே கார்டு வந்து என்கிட்ட இருக்கு, அமேசான்ல நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்க வந்து அமேசானுக்கு தனி டோக்கன் வந்து இதே கார்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதை ஒரே ஒரு ஃபோன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு கார்டு, அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஃப்ளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ண அதுக்கு ஒரு தனி டோக்கன் இருக்கு, அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ண அதுக்கு ஒரு தனி டோக்கன் நம்பர் வந்துடும். ஆனா உங்க டிவைஸ் அந்த கார்டு வந்து எது கூட தான் லிங்க் ஆயிருக்கும், உங்களுடைய ஒரே ஒரு டிவைஸ் கூட தான் லிங்க் ஆயிருக்கும். இந்த கார்டை நீங்க இன்னொரு போன்ல யூஸ் பண்ண முடியாது, அந்த டிவைஸ் கூடயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எதுக்காக இதை கொண்டு வந்த ரீசனே வந்து எதுக்காக, ஸோ டு கீப் கன்சியூமர்ஸ் கார்டு டீடைல்ஸ் ஆர் அலோவிங் தி இஷ்யூவர் பேங்க்ஸ் அண்ட் கார்டு நெட்வொர்க்ஸ் டு பிரிசர்வ் த டேட்டா. இப்போ உங்களுக்கு கார்டு, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டுலாம் தர, அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுலாம் தரதே பேங்க் தானே, அவங்க கிட்ட டேட்டா இருக்கட்டும். பட் ஆனால் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுடைய கார்டு டீடைல்ஸ் எதுக்கு போகணும், அதுக்காக ஆர்பிஐ கொண்டு வந்ததுன்னா கார்டு டோக்கனைசேஷன் சிஸ்டம். பட் ஆனால் இங்க ரிவ்யூவே வந்து என்னன்னா, கிரிட்டிசிசமே வந்து என்னன்னா, கிரெடிட் கார்டோடைய டீடைல டெபிட் கார்டு டீடைல் ஷேர் பண்ணுறது பதிலாக ஒரு டோக்கன் நம்பர் வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து ஷேர் பண்றோம், அவ்வளவுதான் இங்க டீடைல். பட் ஆனால் கிரெடிட் கார்டோடைய டீடைல் எதுவுமே ஃபுல்லுமே நம்ம ஷேர் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு வந்து பெரிய செக் வந்து என்னன்னா நமக்கு வந்து சிவிவி நம்பர் பேக்ல இருக்கும், அது பேர் எக்ஸ்பைரி டேட், இதெல்லாம் தெரிஞ்சனா ஈட்டிமா வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், ஏடிஎம் கார்டை வந்து ஸ்கிம் பண்ணலாம். இதே மாதிரி நம்மள மாதிரி ஒரு கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணி அழகா வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து நடக்கும். ஸோ இந்த ஃப்ராட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இந்த கார்டு டோக்கனைசேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படிங்கிறதா வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோக்கனைசேஷன் டு கேட்டலைஸ் இந்தியாஸ் ரேபிட்லி growing டிஜிட்டல் பேமெண்ட் லேண்ட்ஸ்கேப். ஸோ டிஜிட்டல் பேமெண்ட்ல நல்லாவே பேமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாகவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. பட் ஆனால் அதில் ரிஸ்க் நிறைய இருக்கு, டேட்டா தெஃப்ட், சைபர் ஃப்ராட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கு. பட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ கொண்டு வந்தது கார்டு ஆன் ஃபைல் டோக்கனைசேஷன் சிஸ்டம். டிசம்பர் 31 அப்புறம் 2021 அப்புறம் இந்த சிஸ்டம் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வராங்க. ஸோ இது மேக்ஸிமம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கார்டு டீடைல்ஸ் எதுவுமே நமக்கு ஃப்ளிப்கார்ட்டுக்கு, அமேசானுக்கு, நம்ம இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு ஷேர் பண்ண முடியாதுன்னு இல்லை, அவங்களால நம்மளுடைய டேட்டாவை எடுத்துக்கவே முடியாது. அப்படி டேட்டாவை எடுத்துக்கிட்டால் தானே அவங்க அதை வச்சு ஃப்ராட்ஸு, த்ரெட்ஸ் இதெல்லாம் ஹேக் பண்ணி அவங்க பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அமேசானுடைய டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஹேக்கர்ஸ் வந்து அதை ஸ்டீல் பண்ணி அதிலிருந்து மானிட்டைஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதில் ஃப்ராட்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இது வந்து தடுக்கும். அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கார்டு டோக்கனைசேஷன் சிஸ்டம். ஓகேவா? ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே, அமேசான்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே வந்து ஸ்டோர் ஆகும், அமேசானில் வந்து அந்த ஆப்பில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கேட்பாங்க, do you want the save the card for in this app னு சொல்லிட்டு நம்மளும் எஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ஆர்பிஐ வந்து இன்னொரு சர்க்குலர் வந்து மெர்ச்சன்ட்டுக்கும் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸுடைய டேட்டா எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருந்தா அதை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணி ஆகணும், உங்களோட டேட்டா பேஸ் வந்து எரேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணி ஆகணும், ஒவ்வொரு கஸ்டமருக்கான டோக்கன் நம்பர் தான் நீங்கள் சேவ் பண்ணியிருக்குமே தவிர கார்டு டீடைல்ஸ் எதுவுமே இனிமேல் சேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் அந்த ஸ்டெப்புக்கு வந்து அவங்களும் வந்து இன்வால்வ் ஆயாச்சு. ஸோ இது சைபர் ஃப்ராட்ஸ், சைபர் த்ரெட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா?